இந்த வீடியோல டிரான்ஸ்ஜெண்டர் பத்தி தான் பார்க்க போறோம். அவங்க ஏன் டிஃப்ரெண்டா நடந்துக்கிறாங்க, அவங்களுக்கு என்னதான் பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு காரணம் அவங்க தானா, இந்த மாதிரியான கேள்விகளுக்கான பதிலா தான் இதை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. உலகம் ஃபுல்லா பாருங்க, மக்களை 2 காமன் கேட்டகரியா பிரிக்கலாம். ஒன்னு ஆண்கள், இன்னொன்னு பெண்கள். இது இல்லாம தேர்ட் ஜெண்டர்னு ஒன்னு இருக்கு. தேர்ட் ஜெண்டர்னா ஒரு ஆண் பெண்ணாக மாறுறது மட்டும் கிடையாது, ஒரு பெண் ஆணாகவும் மாறி இருக்கலாம். சில பர்சன்ஸ்க்கு அவங்களுக்கு ஆண்களுக்கான ஃபீலிங் இருக்கா இல்ல பெண்களுக்கான ஃபீலிங் இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாதவங்களா இருக்காங்க. அதுவும் ஒரு கேட்டகரி. நம்ம எல்லாரும் ஒரு குழந்தை புதுசா பிறக்குது அப்படின்னு சொன்னோம்னா இது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கறத பிறப்புறுப்பை வச்சுதான் ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஒரு குழந்தை பிறகுதுன்னா அந்த குழந்தையோட ஒவ்வொரு செல்லையுமே 23 செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். டோட்டலா 46 ஆச்சா? அந்த 46ல 23 அப்பா கிட்ட இருந்தும் 23 அம்மா கிட்ட இருந்தும் வந்திருக்கும். இந்த 23rd பேர் குரோமோசோம் இருக்கு இல்லையா, இதுதான் பிறக்கிற குழந்தை பையனா பொண்ணா அப்படிங்கறத டிசைட் பண்ணுது. XX குரோமோசோம்னா அது பெண், XY குரோமோசோம்னா அது ஆண். இன்கேஸ் அந்த எக்ஸ்லயோ ஒய்லயோ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா அந்த சமயம் குழந்தைகளோட ஜெண்டர்லயும் பிரச்சனை வரும். குறிப்பா ஆண்களுக்கான அந்த ஒய் குரோமோசோம் இருக்கு இல்லையா, அந்த குரோமோசோம்ல SRYன்னு ஒரு சின்ன பார்ட் இருக்கும். அதுதான் ஆண்களுக்கான டெஸ்டிஸ் வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ XY குரோமோசோம்ல ஒரு குழந்தை, XYனாவே பையன் தான், ஆனா அந்த Y குரோமோசோம்ல இந்த SRY அப்படிங்கிற ஒரு பார்ட்டே இல்லை. இப்போ என்ன ஆகும்னா அவங்களோட புறத்தோற்றம் எல்லாமே பையன் மாதிரி தான் இருக்கும். ஆனா அவங்க ஒரு டீனேஜ் அடையும் பொழுது அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாமே ஒரு பெண்களுக்கான ஃபீலிங்கா இருக்கும். இப்போ XX குரோமோசோம்னு வச்சுக்கிட்டோம்னா அது பெண்களுக்கானது. இந்த XX குரோமோசோம்குள்ள தப்பி தவறி Yல இருக்க வேண்டிய அந்த SRY பார்ட் இருந்துச்சுன்னா அந்த குழந்தை வளரும் போதெல்லாம் பெண் குழந்தையா தான் வளரும். அதோட புறத்தோற்றமும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா அது டீனேஜ் அடையும் பொழுது அவங்களோட ஃபீலிங்ஸ் ஃபுல்லா ஒரு பையனுக்குரியதா இருக்கும். இந்த மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர்ல நிறைய பிரிவுகள் இருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியுதா, நீங்க டிரான்ஸ்ஜெண்டரா பிறந்தாலோ இல்ல ஆணா பிறந்தாலோ பெண்ணா பிறந்தாலோ அதெல்லாம் உங்க தப்பு கிடையாது, உங்க அப்பா அம்மாவோடது. அதுவும் அவங்க தப்புன்னு வெளிப்படையா சொல்ல முடியாது, அவங்களுக்கே அறியாமல் நடந்த விஷயங்கள் தான். இந்த மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. இங்க ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். பெண் குழந்தை பிறந்துச்சுன்னு ஃபீல் பண்ற நிறைய மக்கள் இன்னமும் இருக்காங்க. அவங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இந்த குழந்தை பெண் குழந்தையா பிறகுது அப்படின்னா அதோட தப்பு முழுக்க முழுக்க அப்பா கிட்ட தான் இருக்கு. அப்பா கிட்ட இருந்து Y குரோமோசோம் போயிருந்தா பையனா பிறந்திருக்கும், அப்பா கிட்ட இருந்து X குரோமோசோம் போயிருந்துச்சுன்னா பெண்ணா பிறந்திருக்கும். தப்பு அப்பா கிட்ட தானே இருக்கு. ஏன்னா அம்மா கிட்ட Yன்னு ஒரு குரோமோசோமே கிடையாது, அவங்க ஃபீமேல் XX குரோமோசோம் தான் இருக்கும். இங்கே நம்ம ஒரு விஷயத்த நல்லா அனலைஸ் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு பேரண்ட் அப்படின்றவங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தான் குழந்தைய அன்பா தான் வளர்த்துவாங்க. இன்கேஸ் அவங்க ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா டிரான்ஸ்ஜெண்டரா மாறிட்டான்னு ஃபீல் பண்றாங்கன்னா அது சொசைட்டிக்காக தான் இருக்கும். இந்த குழந்தை எப்படி இருந்தாலுமே தான் குழந்தை அப்படிங்கிற பாசம் எப்பவுமே மறைஞ்சு போறது கிடையாது. ஆனா சொசைட்டில எப்படி பேசுவாங்க, சொசைட்டில எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க. இன்கேஸ் அந்த டிரான்ஸ்ஜெண்டரா மாறின குழந்தைக்கு ஏதாவது சிப்ளிங்ஸ் இருந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, யாரு பொண்ணு கேட்டு வருவாங்க, யாரு பையனை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு வருவாங்க, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு, நிறைய பிரச்சனைகளும் இருக்கு. இதுல இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த குழந்தைய வீட்டை விட்டு துரத்திடுறாங்க, இல்லைன்னா அந்த குழந்தைகளே வீட்டை விட்டு வெளியே போற மாதிரி பண்ணிடுறாங்க. பிகாஸ் அந்த பேரண்ட்ஸ் ஆகட்டும் அவங்கள சுற்றி இருக்கவங்களாகட்டும் எல்லாருமே அந்த குழந்தைய புறக்கணிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதுதான் காரணமே தவிர வேற எதுவும் பெரிய காரணமா இருக்க போறது இல்ல. ஒரு பெண் குழந்தைன்னு பார்த்தோம்னா அதோட 8வது வயசுல புற தோற்றங்கள்ல மாற்றங்கள் ஏற்படுது. அவங்களோட 10ல இருந்து 14வது வயசுக்குள்ள இளம் பருவத்தை அடைஞ்சிடறாங்க, அதாவது வயதுக்கு வந்துடுறாங்க. இதே மாதிரி ஆண்களும் வயதுக்கு வருவாங்க. எப்போ அப்படின்னு சொன்னோம்னா அவங்களோட 12ல இருந்து 16வது வயதுக்கு. ஆனா பொண்ணுங்க வயசுக்கு வந்தா மட்டும்தானே பெருசா ஃபங்க்ஷன்லாம் வைக்கிறாங்கன்னா இது பழைய காலத்தோட வழக்கம் இன்னும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அந்த காலத்துல எல்லாம் பொண்ணுங்கலாம் பெருசா ஜாபுக்குலாம் போயிட்டு இருக்க மாட்டாங்க. பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா அவங்களை மேரேஜ் பண்ணி கொடுக்கறது காமனான ஒரு வழக்கமா இருக்கும். வயசுக்கு வந்த பொண்ணை வீட்டுல எதுக்கு வச்சிட்டு இருக்க, கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி பேச்செல்லாம் நம்ம கேட்டிருப்போம். சோ அது பழைய காலத்துக்கு ஒத்து வரும். இந்த காலத்துல அப்படி கிடையாது. இந்த திருமண வயது அப்படின்னு இருக்கு இல்லையா, அது பெண்களுக்கு 10 வயசு 13 வயசு 14 வயசுன்னு இப்போ 18 வயசுல நின்றுட்டு இருக்கு. இந்த மாற்றங்கள் எல்லாமே டீனேஜ்னு சொல்லப்படுற 13ல இருந்து 19 வயதுக்குள்ளதான் நடக்கும். இதை ஏன் இங்க சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு குழந்தை பெண் குழந்தையா பிறந்து அதுக்கு ஆணுக்கான மாற்றங்கள் ஏற்படுது, அது ஒரு டிரான்ஸ் மென்னா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவங்க எப்போ உணருவாங்கன்னா இந்த டீனேஜில் தான். இந்த மாதிரி ஆண் பெண்ணாக உணரலாம், இல்ல பெண் ஆணாக
உணரலாம். சிலருக்கு வந்து தான் என்னன்னே தெரியாது. ஆண் மாதிரி இருக்குமா பெண் மாதிரி இருக்குமானே அவங்களுக்கு தெரியாது. அவங்களோட ஃபீலிங்ஸை அவங்களாலேயே ஜட்ஜ் பண்ண முடியாது. இந்த மாதிரியான பீப்புளை நான் பைனரி பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்ஜெண்டர் மக்கள்லாம் தகாத வேலைகளில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்க ஏன் அந்த மாதிரி விஷயங்களுக்கு தள்ளப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணணும். இப்போ ஒரு பையன் இருக்கு, அவனுக்கு 21 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அவன் காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டான் அப்படின்னா அந்த சமயத்தில் அவங்க அப்பா இவன் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்னு தெரிஞ்சு வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்னு சொன்னா ஓகே டேடி அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். ஏன்னா அவன் மணி ஏர்ன் பண்ண ஒரு கேப்பபிளான பர்சன். அவனுக்குன்னு நிறைய ஜாப்ஸ் எல்லாம் அவைலபிளா தான் இருக்கும். அங்க ஜெண்டர் வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது. மனதளவுல அவன் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா காசுன்ற ஒரு விஷயத்துல யாரையும் சார்ந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா இந்த மாற்றங்கள் இருக்கு இல்லையா, எப்போ வருது அப்படின்னா டீனேஜ்லயே வந்துருது, அப்போவே எக்ஸ்போஸ் ஆயிடுது. புறக்கணிக்கிற மக்கள் வாழ்ற இந்த உலகத்துல என்ன வேலை செய்யறது அப்படின்னு குழப்பத்துல தவறான வழிகளுக்கு தள்ளப்படுறாங்க. அவங்களுக்குன்னு எதிர்கால வாழ்க்கைக்கான கதவுகள் திறந்து இருக்கும் பொழுது அவங்க ஏன் மத்தவங்களை சார்ந்து இருக்க போறாங்க? அவங்க சுயமரியாதையோட வாழலாம். எல்லார போல இவங்களும் ஒரு ஹியூமன் பீயிங் தானே. இவங்களுக்கும் உணர்வுகள் இருக்கும், இவங்களுக்கும் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும். இந்த மாதிரியான டிரான்ஸ்ஜெண்டர் திருமணத்தை 195 நாடுகள்ல அலோ பண்ணியிருக்காங்க, சட்டமாக்கி இருக்காங்க. நம்ம இந்தியால டிரான்ஸ்ஜெண்டரா இருந்து சாதிச்ச திருநங்கைகளை பத்தி பார்க்கலாம். சத்யஸ்ரீ ஷர்மிளா அவங்க தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் லாயர். ஜோயிட்டா மாண்டல் இவங்க இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் ஜட்ஜ். பிரீத்திகா யாஷினி இவங்க இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் போலீஸ் ஆஃபீஸர். மனாபி பந்தோபத்யாய் இவங்க இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் காலேஜ் பிரின்சிபால். மும்தாஸ் இவங்க ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணவங்க. சப்னம் மௌசி இவங்க இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் எம்எல்ஏ. ஷபி இவங்க இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சோல்ஜர். மரைன் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்க மேல் ஃபீமேல் மாதிரி ஒரு நார்மலான ஜெண்டர் தான், ஒரு நார்மல் பர்சன் தான். அவங்கள டிஃப்ரெண்டா பார்க்கறதோ டிஃப்ரெண்டா ட்ரீட் பண்றதோ வேணாம். இருந்தாலும் மோஸ்ட்லி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.